இன்று திருச்சி மாநகரம் ரவி மினிகாலில தமிழக விவசாய சங்க தலைவருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய பொருள் என்னவென்றால், தமிழ்நாடு அரசினுடைய கூட்டுறவுத்துறை கடந்த மாதம் 26ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்து, இனி விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களிலே கடன் பெற வேண்டும் என்றால் சிபில் ரிப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நாங்க கடன் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றிருந்தாலோ இனி கூட்டுறவு சங்கங்கள் அந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு உற்பத்தி செலவு அதிகமான மாநிலம். இந்தியாவில மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டிலே விவசாய விளைபொருட்கள் அனைத்து பயிர்களுக்குமான உற்பத்தி செலவு என்பது 40 முதல் 50% அதிகமாக இருக்கிற மாநிலம். விவசாய தொழிலாளர்களின் சம்பளத்தில் இருந்து, வாகனங்களின் வாடகையில் இருந்து, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விதை மருந்து உர நிறுவனங்கள் கூட மற்ற மாநிலங்களை விட இங்கு அதிக விலைக்குத்தான் 30% விலை வச்சுதான் விற்கிறாங்க. அப்படி உற்பத்தி செலவு அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு சராசரியா நெல்லுக்கு ஒரு ஏக்கருக்கு 76,000 உற்பத்தி செலவாகுது. ஆனா தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடிய பயிர்க்கடன் அளவு வெறும் 36,000. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு அனைத்து பயிருடைய உற்பத்தி செலவுல 40 முதல் 45% மட்டுமே இங்கு பயிர்க்கடனாக கொடுக்கறாங்க. அப்ப மற்ற செலவு நாங்க எங்க போறது? இன்னொரு வங்கியில, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில போய் இன்னொரு பயிர்க்கடனை பெற்றுத்தான் நாங்கள் விவசாயத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு இவங்க பயிர்க்கடன் நீங்க கூட்டுறவு சங்கத்துல வாங்கணும்னா சிபில் ரிப்போர்ட் பார்ப்போம், நீங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கடன் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏற்கனவே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல பூரா விவசாயில கடன் வாங்கி வச்சிருக்கோம். இப்ப கூட்டுறவு சங்கத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூட்டுறவு சங்க செயலர்கள் பூரா விவசாயிகளை தந்திரமாக பேசி பணத்தை கட்ட வச்சுட்டாங்க. கடந்த 3 மாசங்களாக பயிர்க்கடனே கொடுக்காம இன்னைக்கு கொடுக்குறோம், நாளை கொடுக்குறோம், அடுத்த வாரம் வந்துரு, மத்திய கூட்டுறவு வங்கிக்கு போயிடுச்சு, இப்படியே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா இந்த சுற்றறிக்கை வந்து நிற்குது. 2017 இந்த கேசிசி கடன் சொல்லக்கூடிய கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ல பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் பார்க்கணும், சிபில் ஸ்கோர் பார்க்கணும், ரிசர்வ் வங்கியை தெரிவிக்கல. அப்ப ரிசர்வ் வங்கியை தெரிவிக்காத போது ஏன் மாநில அரசு இந்த முயற்சியை எடுக்கிறது? இதே போன்ற பிரச்சனை மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட போது மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் ஆகட்டும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஆகட்டும், கடன் பெறும்போது, பயிர்க்கடன் பெறும்போது அவங்களுக்கு சிபிலை பார்க்க கூடாது, அப்படி பார்த்தீங்கன்னா வங்கிகள் மீது நாங்கள் மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் எச்சரித்து அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆனால் கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கிறோம், அமைச்சர்கிட்ட பேசுறோம், அறிக்கை செய்யறோம், எந்த பதிலுமே கூட்டுறவுத்திலிருந்து வர மாட்டேங்குது. மிக கடுமையான சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் இருக்கிறார்கள். விவசாயியுடைய கடைசி நம்பிக்கை கூட்டுறவு சங்கங்கள். இன்னைக்கு அதுவும் சிதைக்கப்படக்கூடிய அபாயம் தற்போது நேர்ந்திருக்கிறது. எனவே இதற்காக இன்றைக்கு நாங்கள் விவசாய சங்கத்தில் எல்லோரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா தமிழ்நாடு அரசு எங்க கோரிக்கை ஏத்துக்கல, போராட்டத்தை நோக்கி தள்ளும் போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் ஆலோசனை செய்து இந்த தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ரிப்போர்ட் பார்ப்போங்கிற சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி வருகிற ஜூலை 10ஆம் தேதி சென்னையில அனைத்து விவசாய சங்கங்களும், விவசாய சங்க தலைவர்களும், ஆர்வமுள்ள உழவர் குரலையும் அழைத்து ஒரு மாபெரும் ஒரு நாள் கோரிக்கைக்கான அடையாள உண்ணாவிரத்தை நடத்துவதால் நாங்கள் இன்றைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். இதற்குள்ள தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி. ஒருவேளை அந்த அடையாள உண்ணாவிரத்துக்கு அப்புறமா கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்னா ஒவ்வொரு கூட்டுறவு சங்கம் வாரியாக போய் கூட்டுறவு சங்களுடைய பொதுக்குழுவை கூப்பிட்டு விவசாயிகள் மூலமாக தீர்மானத்தை போட்டு மாவட்ட அளவில் மிகப்பெரிய பேரணிகளையும் நாங்கள் நடத்துவதற்காக இன்று ஆலோசனை செய்து திட்டமிட்டிருக்கிறோம். எந்த வகையிலும் இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய கொள்கை முடிவை திரும்ப பெறாத வரை நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் கோரிக்கை வெல்வதற்காக இணைந்து தொடர்ந்து வெல்லும் வரை போராடுவது என்பதை நாங்கள் இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். இன்றைய கூட்டத்தில்
தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், காவிரி குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு, விவசாயிகள் முன்னேற்ற கழகம், இந்திய விவசாயிகள் சங்கம், ஐக்கிய விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நல சங்கம், உலக கூட்டுறவு நிறுவனங்களுடைய கூட்டமைப்பு, இப்படி எல்லா அமைப்புகளும் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 7-8 விவசாய சங்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்னைக்கு வருகை தர முடியல. இந்த கூட்டத்திற்கான முழு ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் வராத தலைவர்களையும் இயக்கங்களையும் சந்தித்து சென்னையிலே விவசாயிகளுடைய ஒற்றுமையை காட்டிடும் வகையில ஒரு மாபெரும் ஒரு கோரிக்கை அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு உங்க போராட்டத்துக்கு செவி சாக்கிங்கன்னா நீங்க தொடர்ந்து தொடர் போராட்டம் மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ அது எந்த வகையில இருக்கும்னு கேட்கிறேன். அதாவது ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலும் விவசாயிகள் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டுறவு சங்க வரைய விவசாயிகளை அழைத்து அங்க கூட்டுறவு சங்கத்துடைய மகாசபை கூட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டத்தை நடத்த போறோம். நடத்தி அரசுக்கு தீர்மானிக்கும். இந்த கூட்டுறவு சங்கம் என்பது விவசாயிகளால் விவசாயிகளுக்காக விவசாயிகளுடைய முதலீட்டில் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள். அப்ப இந்த கூட்டுறவு சங்கத்துக்கு விதிகள் என்ன என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா? அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ ரிசர்வ் வங்கி தீர்மானிக்க கூடாது. ஏன்னா கடன் கூட்டுறவு சங்கத்தை நம்பி தான் கொடுக்குறீங்க. அதை கூட்டுறவு சங்கம் திருப்பி செலுத்தும் போது எதற்கு இந்த தேவையில்லாத நிபந்தனை? வருஷத்துக்கு இந்த கடந்த பாத்தீங்கன்னா 13 ஆண்டுகள் மட்டும் 16,35,000 கோடி பெருந்தொகைக்கு கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஒத்த பைசா கிடையாது. மோசமான அணுகுமுறை கைண்டு கொண்டிருக்கிறாங்க. 10,000 கோடி 5,000 கோடி எல்லாம் சொத்து மதிப்பே இல்லாத பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுத்து இருக்கிற வங்கிகள். ஆனா நாங்க லட்சக்கணக்கில் மதிப்புள்ள நிலத்தை வச்சிருக்கிறோம். கடன் கொடுக்கறது வெறும் 3 லட்சம். அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு எல்லா ஆவணங்களையும் வாங்கிக்கிறாங்க. அதற்கு தான் 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஆக இது மோசமான அணுகுமுறையா இருக்கிறது. இந்த அணுகுமுறைக்கு தமிழ் அரசும் துணை போகக்கூடாது. மத்திய அரசு கொண்டு வர முடிவுன்னு சொல்றாங்க. ஆனா மத்திய அரசு அந்த மாதிரி முடிவு எடுக்கலங்கிறது தான் 2017 ரிசர்வ் வங்கி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த கேசிசி கடனுக்கான நிபந்தனைகள் 18 பக்கம் மிக தெளிவாக தெரிவிக்கிறது. அப்படியே மத்திய அரசு தெரிவிச்சதால தமிழ் அரசு வெளிப்படுத்தணும், அதை எதிர்த்து நிக்கணும், அதுக்காக போராடணும். அந்த மாதிரி மாநில அரசு விவசாயிகளுக்காக மத்திய அரசு போராடும் போது ஒட்டுமொத்த விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் கண்டிப்பாக மாநில அரசுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருப்போம். எனவே இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்கங்கள் வாரியாக விவசாயிகளை திரட்டுவது, மாவட்டங்களில் பேரணி நடத்தின அடுத்தடுத்த கட்டங்களை தீர்மானித்திருக்கிறோம். முதலிலே சென்னையில ஒரு நாள் அடையாள கோரிக்கை உண்டாகும். கூட்டுறவு சங்கம் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிடலாம்னு சொல்லி தொடர்ச்சியாக கூட்டுறவு சங்கம் 26/5/2025 அன்னைக்கு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. 5 பக்க சுற்றறிக்கை அது இருக்குது. அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை இருக்குது. வெளியிடலன்னு சொல்றது ஒரு தவறானது, பொய்யானது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா அந்த கூட்டுறவு சங்கத்தோட சுற்றறிக்கை எடுத்து காட்டுறாங்க. இன்னொன்னு அதை எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் ஒட்டி வச்சிருக்கிறாங்க.